வணக்கம் MoneyShopDevelopers.com வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் C++ல ஸ்டாட்டிக் மெம்பர் வேரியபிள் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இங்கே எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு கிளாஸ், அதில் ஒரு பப்ளிக் மெத்தட், பப்ளிக் void login user அப்படின்ற ஒரு மெத்தட். அதுக்குள்ளே ஒரு யூசர் நேம் இருக்கிற மாதிரி நல்ல ஸ்ட்ரிங் வேணும். அதில் கேரக்டர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே நேம்ங்கிறது பேராமீட்டர். ஓகே, ஸோ இதில் சி அவுட், இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் லாகின் யூசர் நேம். ஓகே, அடுத்து எண்ட் லைன். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். இன்ட்டு கவுண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள். இந்த கவுண்ட்டில் இந்த நேம்க்கு அப்புறம் இந்த இடத்துல கவுண்ட் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஒரு டேபு கவுண்ட், user count. okay, user count okay, simple. இந்த இடத்துல நம்ம கவுண்ட்டுக்கு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறோம் 0 அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு யூசர் என்ட்ரு ஆகும்போது நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், ++ அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ப்ரீ இன்க்ரிமெண்ட் எப்படி கொடுத்தனா எனக்கு என்ன ஆகும், 0லேருந்து ஒரு யூசர் என்ட்ரு ஆகிறப்ப 1 அப்படின்னு சொல்லி மாறும். இப்போ இந்த லாகின் யூசரை இங்கே கால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எம்ப்ளாயிக்கான இன்ஸ்டன்ஸ், அது ஆப்ஜெக்ட். இங்கே emp டாட் லாகின் யூசர். இந்த லாகின் யூசருக்குள்ளே நான் msd அப்படின்ற யூசர் நேம் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது லாகின் யூசர் msd, யூசர் கவுண்ட் வந்து 1 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நான் ஒரு வேளை இன்னொரு யூசர் கொடுக்குறேன், மணி அப்படின்னு சொல்லி. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்பையும் மணி யூசர் கவுண்ட் 1 தான் வருது. ஏன்னா இந்த லோக்கல் வேரியபிள் எவ்ரி டைம் இனிஷியலைஸ் ஆகும். இங்கே கவுண்ட் வந்து 0 அப்படின்றதுனால +1 அப்படின்றது தான். ஒரு ++ கவுண்ட் அப்படின்னா கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் +1 அப்படின்றது தான். இது ப்ரீ இன்க்ரிமெண்ட்டுங்கனால நமக்கு வந்து ஆன்சர் டிஸ்பிளே பண்ணுது 1 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இது எவ்ரி டைம் இனிஷியலைஸ் ஆகாமல் வேல்யூ மெமரியில் சேவ் ஆகிறதுக்கு நான் ஸ்டாட்டிக் அப்படின்ற ஒரு கீவேர்டு கொடுக்குறேன். இப்படி கொடுத்தனா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ யூசர் கவுண்ட்டு ஃபஸ்ட் டைம் மட்டும் எடுத்துக்கோ, செகண்ட் டைமு இந்த வேரியபிள் டிக்ளரேஷனை எடுத்துக்காது. அண்டு இந்த ஸ்டாட்டிக் அப்படின்ற இது நாட் ஓன்லி இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் கிடையாது. இந்த இது வந்து எம்ப்ளாயிக்கு நிறைய இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும். ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸுக்கும் தனித்தனியாக இந்த கவுண்ட்டுங்கிறது எடுத்துக்காது. இந்த காமனாக இந்த கிளாஸுக்கு காமனான ஒரு விஷயமாக தான் இந்த கவுண்ட் எடுத்துக்கும். ஓகே, அதுவும் ஒரு கான்செப்ட். இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு யூசர் கவுண்ட் 1, ஸோ செகண்ட் டைம் +i யூசர் கவுண்ட் 2. அண்ட் அகைன் இன்னொன்று இருந்தது அப்படின்னு சொன்னால் இங்கே மேபி மதன் கொடுக்குறப்ப யூசர் கவுண்ட் 3. பட் இதில் இன்னொரு விஷயம், இப்போ நான் வந்து இதிலே லாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ லாக் அவுட் யூசர், இப்போ யூசர் லாகின் ஆகும்போது ஒரு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி, லாக் அவுட் ஆகும்போது ஒரு கவுண்ட் டிக்ரீஸ் எப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எம்பி லாக் அவுட். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்.
-1ன்னு வருது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர் வரலை. ஸோ 1 2 3 கண்டிப்பாக ஒன்று குறைஞ்சதுன்னா 3லேருந்து 2 வரணும். ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் இங்கே இதுக்குள்ளே உள்ளே வந்து ஒரு இன்ஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இந்த இதுக்குள்ளே தான் இருக்குது, அவ்வளோதான். இது வந்து காமனாக கிளாஸ்க்குள்ளே இல்லை. இப்போ இது ஒருவேளை காமனாக கிளாஸில் இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர் வரும். இப்போ இப்படி கொடுக்குறோம். பட் இங்கே வந்து இனிஷியலைஸ் பண்ண முடியாது. இப்படி நான் ஸ்டாட்டிக் இன்ட்டு கவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக அது 0 அப்படின்னு இனிஷியலைஸ் ஆயிரும் ஒரு விஷயம். இங்கே இதை எடுத்துடணும். பட் இப்போயும் ஒரு ப்ராப்ளம். இப்போ இந்த கிளாஸுக்கு லோக்கல் வேரியபிளாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், இங்கே வெளியில் வந்து எப்படி கொடுக்கணும், அதோட டேட்டா டைப், கிளாஸ் நேம், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் அண்டு அந்த வேரியபிள் நேம். இதை வந்து நான் இந்த வெளியில் நான் வந்து கிளாஸுக்கு வெளியில் இப்படி கொடுத்தாகணும். அப்போ தான் அதனால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர் லாகின் யூசர் வந்து MSD. இது 1 2 3 வரைக்கும் ஓகே. அண்ட் அகெயின் இப்போ மதன் அப்படின்னு சொல்லி வரும்போது லாக் அவுட் ஆகிறாரு. ஸோ இங்கே லாகின் யூசர்னே இருக்குது, இங்கே லாக் அவுட் யூசர்னு வச்சுக்கோம். ஸோ டிஸ்பிளேயில் லாகின் யூசர்னு வருது. ஸோ லாக் அவுட் யூசர் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ மதன் அண்ட் யூசர் 2. அண்ட் அகெயின் இன்னொரு லாக் அவுட் வரும்போது கண்டிப்பாக MSD அப்படின்றது லாக் அவுட். இங்கே யூசர் கவுண்ட் வந்து 1 அப்படின்னு சொல்லி ரெடியூஸ் ஆயிரும். ஃபைன். இப்போ நான் இன்னொரு தடவை லாகின் பண்ணுறப்ப it will increase to 2 அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகே, இப்போ இது ஓகே. இது அடுத்தது ஸ்டாட்டிக் வேரியபிள் மாதிரி ஸ்டாட்டிக் மெத்தட். இப்போ இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு இல்லாமல், ஓகே, இது வந்து காமன் ஃபார் த கிளாஸ். இதே சேம் அதுக்கு என்ன இருக்கோ அதே லாஜிக் தான் இது காமனாக கிளாஸுக்கு அப்படின்னு சொல்லி. இதை நான் எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், கிளாஸோட நேம் அதுக்கப்புறம் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் இப்படி தான் கால் பண்ணணும். ஸோ அகெயின் காப்பி இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் அண்டு மெத்தட் இது பார்த்தீங்கன்னா இது கிளாஸுக்கான கான்செப்ட் தவிர பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கான கான்செப்ட் கிடையாது. இது தனியாக ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் தனித்தனியாலாம் ஆக்ட் ஆகாது. இது வந்து காமன் ஃபார் கிளாஸ், அவ்வளோதான். அண்ட் ஒன் மோர் திங், இந்த கவுண்ட் இருக்குது, இது ஓகே. இப்போ ஒரு வேளை இன்னொரு வேரியபிள் நார்மல் வேரியபிள் எக்ஸ்னு ஒரு நார்மல் வேரியபிள் அப்படின்னு சொல்லி இந்த நார்மல் வேரியபிளை நான் உள்ள யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இது பாசிபிள் இல்லை. ஏன்னா இது வந்து நான் ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸோ ஸ்டாட்டிக் வேரியபிள் மட்டும்தான் ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்க முடியும். ஸோ நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் நம்மளால் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்க முடியாது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா moneysubdevelopers.com வெப்சைட்டை பாருங்கள். இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.